தாக்குதலுக்கு நாங்கள் எங்கள் கமிட்டி சார்பாக யாரும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, எங்களை சார்ந்து அந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தை தட்டி கழிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஷூட் பண்ண அடுத்த செகண்டு அந்த இடமே ஒரு புகை மண்டலமாக மாறி இருக்கு. எந்தெந்த கேட்டகரிஸில் இறந்துருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வினய் நாவல் ஹரியானா சார்ந்தவர் கொண்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொருத்தர் ஐவிபி இன்டெலிஜென்ட் பீரோ, இவரை தெலுங்கானாவில் போஸ்டிங் போடப்பட்ட ஒரு நபர், இவரும் இறந்து போயிட்டார். இது பத்தாமல் தினேஷ் மிரானியா ராய்ப்பூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இன்றைக்கி அவருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிங்க இவங்களை சுட்டு தாக்கியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஜேவிஎஸ் சந்திரமௌலி, இவர் விசாகப்பட்டினத்தை சார்ந்தவர்.